தயவு செய்து நேரத்தை வீணாக்காதீர்கள். ஏன் தெரியுமா? வாழ்க்கை என்பதே நேரத்தால் ஆனதுதான். கடந்து போன காலத்தை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு பணக்காரன் உலகத்திலே பிறக்கவில்லை. பொழுது போக்குவதற்காக அல்ல மாணவர்களே, மாணவிகளே, பொழுது ஆக்குவதற்காக. Good evening students. Today we are going to see 11th standard zoology, second chapter Kingdom Animalia. So unit 1 chapter 2 Kingdom Animalia. So kingdom ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டாக்ஸா இருக்கு இல்லையா, டாக்ஸானமிக் பொசிஷனில் இருக்க டாக்ஸாலே ஹையஸ்ட் டாக்ஸா எதுன்னு பார்த்தீங்கன்னா கிங்டம். ஸோ அனிமேலியாங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல் குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ், எல்லா டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸும் இந்த கிங்டம் அனிமேலியாவில் வந்திருக்கும். ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாப்டர் அவுட்லைன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஸோ நம்ம லாஸ்ட் லெசன்லேயே பார்த்துருக்கோம் கிளாஸிஃபிகேஷன்னா என்னென்னு. எல்லா குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸையும் வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுறது தான் கிளாஸிஃபிகேஷன். ஸோ இங்கே கிளாஸிஃபிகேஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கிங்டம் அனிமேலியா. ஸோ இந்த கிங்டம், இந்த டாக்ஸாவில் இருக்கிற எல்லா அனிமல் குரூப்ஸை பற்றினான கிளாஸிஃபிகேஷன் தான் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் கார்டேஸ், தட் இஸ் இன்வெர்டபிரேட்ஸ் அப் டு ஃபைலா லெவல். ஸோ இன்வெர்டபிரேட் மீன்ஸ் த அனிமல்ஸ் விச் லேக்ஸ் பேக்போன். ஸோ பேக்போன் இல்லாத அனிமல்ஸை தான் இன்வெர்டபிரேட் சொல்லுவாங்க. ஸோ அந்த எல்லா அனிமல்ஸையும் வந்து ஃபைலா லெவல். ஸோ இப்போ இங்கே எப்படி கிங்டம் வந்து ஒரு டாக்ஸாவோ அதே மாதிரி ஃபைலாவும் ஒரு டாக்ஸா. ஸோ அந்த லெவல் வரைக்கும் இருக்கிற அந்த குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார்டேட்டா அப் டு கிளாஸ் லெவல். ஸோ கார்டேட்டா மீன்ஸ் ஆல் வெர்டபிரேட்ஸ். ஸோ எந்த அனிமல்ஸுக்கெலாம் வெர்டபிரல் காலம் இருக்கோ அது எல்லாமே கார்டேட்டாவில் வரும். ஸோ இந்த அனிமல்ஸோட கிளாஸ் லெவல் வரைக்கும் நம்ம பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் த சாப்டர் அவுட்லைன். Next is learning objectives. Justifies the need for classification. So classification எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இது. Justifies the need for classification. Understands the salient features of the animal phyla. ஸோ அந்த ஃபைலா லெவலில் இருக்கிற அந்த கார்டேட் அனிமல்ஸோட salient features, நிறைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ தீஸ் ஆர் த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த introduction for this lesson. Kingdom Animalia comprises millions of animal species and studying them without a basic classification may lead to confusion. ஸோ இந்த கிங்டம் அனிமேலியாவில் பார்த்திங்கனாக்கா எவ்வளோ அனிமல் ஸ்பீஷீஸ் இருக்குன்னு பார்த்திங்கன்னா there are about millions of animal species are present. ஸோ இந்த எல்லா அனிமல்ஸையும் நம்மளால் ஈஸியாக ஸ்டடி பண்ண முடியாது. ஸோ அப்படி ஸ்டடி பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் தான் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு பேசிக் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிளாஸிஃபிகேஷனை யூஸ் பண்ணி தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கிங்டம் அனிமேலியாவில் இருக்கிற எல்லா குரூப்ஸ் ஆஃப் அனிமல் ஸ்பீஷீஸையும் ஸ்டடி பண்ண முடியும். ஸோ இன் அடிஷன் டு திஸ் there are several new species of animals being constantly discovered. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போவும் பார்த்திங்கனாக்கா நிறைய நியூ வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பீஷீஸை வந்து டிஸ்கவர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ கிளாஸிஃபிகேஷன் இஸ் very essential for identification, naming and assigning a systematic position to the newly discovered species. ஸோ அதனால் கிளாஸிஃபிகேஷன் எந்த விதத்தில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ புதுசாக டிஸ்கவர் பண்ண ஸ்பீஷீஸை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நேமிங், ஸோ அந்த அனிமலுக்கு வந்து நேமிங் கொடுக்கலாம். அண்ட் அசைனிங் ஏ சிஸ்டமேட்டிக் பொசிஷன். ஸோ எந்த லெவலில் இருக்கா அந்த டாக்ஸானமிக் பொசிஷனில், எந்த லெவல், ஃபைலம் லெவலில் இருக்கா, கிளாஸ் லெவலில் இருக்கா, அந்த மாதிரி எந்த சிஸ்டமேட்டிக் பொசிஷனில் அந்த அனிமலை நம்ம அசைன் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிறதுக்கு வெரி இம்பார்ட்டண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபிகேஷன். ஸோ அனிமல் கிங்டம் இஸ் கிளாஸிஃபைடு மெயின்லி பேஸ்ட் ஆன் த க்ளோஸ்லி ரிசம்பிளிங் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். ஸோ எதை பேஸ் பண்ணி இந்த அனிமல் கிங்டமை கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு அனிமலுக்கும் உள்ளே இருக்கிற சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ எந்த வகையில் இந்த ஒரு அனிமல்லேருந்து இன்னொரு அனிமலுக்கு எந்த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸில் ஒத்து போகுது அதை வச்சு தான் இந்த அனிமல் கிங்டமை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ கிங்டம் அனிமேலியா இஸ் கேரக்டரைஸ்ட் ஆஃப் யூகேரியாட்டிக், மல்டிசெல்லுலார், ஹெட்ரோட்ரோஃபிக் ஆர்கானிசம்ஸ். ஸோ இந்த கிங்டம் அனிமேலியாவில் என்னென்ன குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூகேரியாட்டிக் அனிமல்ஸ். யூ மீன்ஸ் ட்ரூ. ஸோ கேரியான் மீன்ஸ் நியூக்ளியர் மெட்டீரியல்.
ஸோ எந்தெந்த அனிமல்ஸில் ஒரு ட்ரூலி ஃபார்ம்டு நியூக்ளியர் மெட்டீரியல்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து யூகேரியாட்டிக் அப்படிங்கிற குரூப்பில் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மல்டி செல்லுலர். ஸோ மெனி நம்பர் ஆஃப் செல்ஸ் இந்த அனிமல் குரூப்ஸில் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த அனிமல்ஸில் நிறைய டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்கும். ஸோ தோஸ் அனிமல்ஸ் ஆர் கால்டு த மல்டி செல்லுலர். ஹெட்ரோட்ராஃபிக் மீன்ஸ் 2 modes ஆஃப் லிவிங் ஹேபிட்டட். ஸோ அந்த அனிமல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெட்ரோட்ராஃபிக் ஆர்கானிசம்ஸ். ஸோ இது எல்லாமே எந்த குரூப்ஸில் வந்துடும் பார்த்திங்கன்னா கிங்டம் அனிமேலியா. ஸோ தே இன்க்ளூட் அபவுட் 35 ஃபைலா. ஸோ இந்த கிங்டம் அனிமேலியாவில் எத்தனை ஃபைலா இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 35 ஃபைலா ஆர் ப்ரெசன்ட், ஆஃப் விச் 11 ஆர் கன்சிடர்ட் அஸ் மேஜர் ஃபைலா. ஸோ அந்த 35 ஃபைலாலே 11 ஃபைலா தான் பார்த்திங்கனாக்கா இருக்கிறதுலே மேஜர் ஃபைலா. ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் அனிமல்ஸ் ஆர் இன்வெர்டபிரேட்ஸ் ஆர் அனிமல்ஸ் வித்தவுட் பேக்போன். ஸோ அந்த 35 ஃபைலாலே 99% பார்த்திங்க அப்படின்னாக்கா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்டபிரேட்ஸ் ஆர் அனிமல்ஸ் வித்தவுட் பேக்போன். ஸோ இன்வெர்டபிரேட் அனிமல்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா தோஸ் அனிமல்ஸ் விச் லேக்ஸ் பேக்போன். அந்த அனிமல்ஸ்க்கு எல்லாருக்குமே என்ன இருக்காது, பேக்போன் இருக்காது. ஸோ த ரிமைனிங் ரீப்ரசன்ட்ஸ் வெர்டபிரேட்ஸ் ஆர் அனிமல்ஸ் வித் பேக்போன். ஸோ த ரிமைனிங் அனிமல்ஸ் தான் பார்த்திங்கனாக்கா வெர்டபிரேட் குரூப்பில் வரும். ஸோ வெர்டபிரேட் அனிமல்ஸ் எல்லாமே என்னன்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா தே ஹாவ் பேக்போன். ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் நோட்டோகார்ட் ஆர் வெர்டபிரல் காலம் animals are also categorized into 2 major groups and they are non-chordates and chordates. ஸோ இந்த நோட்டோகார்டு ஆர் வெர்டபிரல் காலம் இருக்கிறத வச்சு அனிமல்ஸை 2 குரூப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா தட் இஸ் கால்டு த நான் கார்டேட்ஸ், அதாவது தோஸ் அனிமல்ஸ் விச் லேக்ஸ் பேக்போன். ஸோ அந்த அனிமல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்காது, வெர்டபிரல் காலம் ஆர் நோட்டோகார்டு இருக்காது. அண்டு கார்டேட்ஸ் இந்த அனிமல்ஸ்க்கு எல்லாருக்குமே என்ன இருக்கும், தே ஹாவ் நோட்டோகார்டு ஆர் வெர்டபிரல் காலம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ கிளாசிஃபிகேஷனுக்கு என்ன பேசிக் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். ஸோ மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அனிமல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ஹேவிங் மோர் நம்பர் ஆஃப் செல்ஸ். நிறைய செல்ஸ் மல்டிப்ளை ஆகி ஒரு ஆர்கானிசமாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த அனிமல்ஸை தான் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் சொல்கிறாங்க. ஆர் ஸ்ட்ரக்சரலி அண்ட் ஃபங்க்ஷனலி டிஃப்ரெண்ட் but yet they possess certain common fundamental features such as the arrangement of cell layers, the level of organization, nature of coelom, presence or absence of segmentation, notochord and organization of the organ system. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல் லேயர்ஸ். செல் லேயர்ஸ்னால் 3 டைப்ஸ் ஆஃப் செல் லேயர்ஸ் தான் எல்லா குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ்லேயும் இருக்கும். தட் இஸ் எபிடர்மிஸ், எண்டோடர்மிஸ் அண்டு மீசோடர்மிஸ். ஸோ இந்த 3 லேயர்ஸும் இந்த வெர்டபிரேட் அனிமல்ஸில் நல்லாவே ஃபார்ம் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அந்த அனிமல்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்குது அதுக்குள்ளாவே. ஸோ அந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிறதுக்கு என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ்லாம் அடாப்ட் ஆகிருக்குங்கிறது தான் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். நேச்சர் ஆஃப் சீலம். சீலம் இஸ் நத்திங் பட் த பாடி கேவிட்டி. ஸோ ஒரு ஆர்கனிசம்லேருந்து இன்னொரு ஆர்கனிசம்க்கு இந்த பாடி கேவிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா நேச்சர் ஆஃப் சீலம். ஸோ த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் செக்மெண்டேஷன். செக்மெண்டேஷன் இஸ் நத்திங் பட் த டிவிஷன் ப்ரெசன்ட் இன் த அனிமல் பாடி. பாடி டிவிஷன் தான் பார்த்திங்கன்னா செக்மெண்டேஷன். டிவிஷன். ஸோ எந்த குரூப் ஆஃப் அனிமல்ஸில் செக்மெண்டேஷன் இருக்குது, எந்த குரூப் ஆஃப் அனிமல்ஸில் செக்மெண்டேஷன் இல்லை, இதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நோட்டோகார்ட். நோட்டோகார்ட்னா என்ன, வெர்டபிரல் காலம் இல்லையா, அண்டு ஆர்கனைசேஷன் ஆஃப் த ஆர்கன் சிஸ்டம். ஸோ அந்த அனிமல்ஸில் டெவலப் ஆகியிருக்க ஆர்கன் சிஸ்டம், அதாவது ஆர்கன்ஸ்னால் என்னது, ஹார்ட்டு, லங்ஸு, கிட்னிஸ், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம் டெவலப் ஆகி அது எல்லாமே ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஆர்கனைசேஷன் நடக்கும். ஸோ தட் இஸ் த ஆர்கனைசேஷன் ஆஃப் த ஆர்கன் சிஸ்டம். ஸோ இது எல்லாமே பேசிக்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு, ஒரு அனிமலை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு தீஸ் ஆர் ஆல் த பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். So all members of kingdom Animalia are metazoans or multicellular animals. So kingdom Animalia இருக்கிற எல்லா group of animalsமே என்னன்னு சொல்கிறாங்கன்னா they are called
மெட்டாசோவன்ஸ் ஆர் மல்டிசெல்லுலார் அனிமல்ஸ். மல்டிசெல்லுலார் அனிமல்ஸ்க்கு இன்னொரு நேம் தான் பார்த்திங்கன்னா மெட்டாசோவன்ஸ். அண்ட் எக்ஸிபிட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் செல்லுலார் ஆர்கனைசேஷன். ஸோ மல்டிசெல்லுலார் நிறைய டைப்ஸ் ஆஃப் செல்ஸால் இந்த அனிமல்ஸ் உருவாகி இருக்கிறதுனால இந்த செல்லுலார் ஆர்கனைசேஷன் ஒவ்வொரு எல்லா செல்ஸுமே ஒரே ஃபங்க்ஷனை பண்ணாது இல்லையா. ஸோ அந்த நிறைய குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறதுனால ஒரு செல்லுலார் ஆர்கனைசேஷன் வந்து இங்கே இருக்கும். ஸோ த செல்ஸ் ஆஃப் த மெட்டாசோவன்ஸ் capable of independent existence and exhibit division of labor. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கிறதுனால இங்கே ஒரு பர்டிகுலர் ஒர்க் நடக்கும், தட் இஸ் கால்டு த டிவிஷன் ஆஃப் லேபர். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து டிஷ்யூஸாக ஃபார்ம் ஆகி அது ஒரு ஃபங்க்ஷனை கேரி அவுட் பண்ணும். அதே மாதிரி இன்னொரு குரூப் ஆஃப் செல்ஸ் வேற ஒரு டிஷ்யூஸாக ஃபார்ம் ஆகி அது பார்த்திங்கன்னா இன்னொரு ஒர்க்கை கேரி அவுட் பண்ணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெட் போர்ஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் நடக்கிறதுனால தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா டிவிஷன் ஆஃப் லேபர். ஸோ அமங் த மெட்டாசோவன்ஸ் cells may be functionally isolated or similar kinds of cells may be grouped together to form tissues, organ and organ systems. ஸோ இந்த மெட்டாசோவன்ஸில் மெயினாக என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா செல்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷனலி ஐசோலேட்டட். ஸோ அந்த செல்ஸோட ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னாக்கா அந்த சிமிலர் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் எல்லாமே சேர்ந்து தனித்தனி செல் குரூப்ஸாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ அது எல்லாமே குரூப்டு டுகெதர் டு ஃபார்ம் என்னவா ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் ஃபார்ம்டு இன்டு டிஷ்யூஸ், ஆர்கன் அண்டு ஆர்கன் சிஸ்டம்ஸ். ஸோ செல்லுலார் லெவல்லேருந்து தான் என்னவா ஃபார்ம் ஆகும், டிஷ்யூ லெவலில் வரும். ஸோ டிஷ்யூ லெவல்லேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஆர்கன்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ ஆர்கன்லேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் தான் பார்த்திங்கன்னா ஆர்கன் சிஸ்டம்ஸ். ஸோ திஸ் இஸ் த level of organization. So next one is the cellular level of organization. ஸோ செல்லுலார் லெவலில் என்னென்ன ஆர்கனைசேஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் பேசிக் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் சீன் இன் ஸ்பாஞ்சஸ். ஸோ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சஸ் வந்து ஒரு மல்டி செல்லுலார் அனிமல் தான். பட் ஆனால் இங்கே பேசிக் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி அட் த செல்ஸ் லெவல் தான் அதோட ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ த செல்ஸ் இன் த ஸ்பாஞ்சஸ் ஆர் அரேஞ்ச்டு அஸ் லூஸ் அக்ரிகேட்ஸ் அண்ட் do not form tissues. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்பாஞ்சஸில் செல்ஸ் எல்லாமே லூஸாக லூஸாகவே அரேஞ்ச் ஆகிருக்கும். அதேமாதிரி லூஸாக காம்பேக்டாக ஒன்றுக்கு ஒன்று ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு எந்த சான்சஸுமே இல்லை. ஒன்லி அந்த செல்லுலார் லெவல்லே அந்த ஆர்கனிசம் சர்வைவ் ஆகும். தட் இஸ் they exhibit cellular level of organization. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். So there is division of labor among the cells and different types of cells are functionally isolated. ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிவிஷன் ஆஃப் லேபர் இருக்குது. அதாவது ஒவ்வொரு குரூப் ஆஃப் செல்ஸும் தனித்தனியாக பிரிஞ்சு அந்தந்த குரூப் ஆஃப் செல்ஸ் அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் எல்லாமே ஐசோலேட் ஆகி அது வேறு ஃபங்க்ஷன்ஸை கேரி அவுட் பண்ணோம். ஸோ தட் இஸ் த டிவிஷன் ஆஃப் லேபர். In sponges, the outer layer is formed of pinacocytes. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவுட்டர் லேயர் ஆஃப் செல்ஸுக்கோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்டு த pinacocytes. Plate-like cells that maintain the size and structure of the sponge. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எந்த டிஷ்யூ லெவலும் இல்லாததுனால அந்த செல்ஸை என்ன பண்ணுறோம்னாக்கா அந்த ஆர்கனிசம்க்கு ஒரு சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சஸ்க்கு. ஸோ அந்த செல்ஸுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்டு த பினக்கோசைட்ஸ். அண்ட் த இன்னர் லேயர் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் கெய்னோசைட்ஸ். பினக்கோசைட்ஸ் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த அவுட்டர் லேயர் ஆஃப் செல்ஸ். இன்னர் லேயர் ஆஃப் செல்ஸ் கால்டு த கெய்னோசைட்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஃப்ளாஜிலேட்டட் காலர் செல்ஸ். ஸோ இந்த செல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஃப்ளாஜில்லா ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். அதுவே ஷார்ட்டாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்டு த சிலியா. ரொம்ப லாங்காக இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஃப்ளாஜில்லா. ஸோ இந்த ஃப்ளாஜில்லா அந்த காலர் செல்ஸ் கெய்னோசைட்ஸ் இருக்கு இல்லையா அந்த செல்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளாஜில்லா ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். தட் கிரியேட் அண்ட் மெயின்டைன் வாட்டர் ஃப்ளோ த்ரூ த ஸ்பாஞ்ச். ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃப்ளாஜில்லா இருக்கிறதுனால அந்த வாட்டர் அந்த ஸ்பாஞ்சஸ் வந்து ஒரு அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்டில் தான் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த செல்ஸ் அந்த பாடிக்குள்ளே வாட்டர் என்டர் ஆகும்போது அந்த வாட்டரை அந்த பாடியிலேருந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஜிலேட்டட் காலர் செல்ஸ் தான். thus facilitating respiratory and digestive functions. ஸோ அந்த வாட்டர் இந்த பாடியில் ஃபுல்லாகவே மூவ் ஆகிறதுனால என்ன ப்ராசஸ் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ப்ராசஸ். அதாவது
ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அது பாடிக்குள்ளேயும் வெளியிலையும் போகிறதுக்கு டிஃப்யூஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்டு டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது வாட்டரில் இருக்கிற நிறைய நியூட்ரிட்டிவ் சப்ஸ்டன்சஸை வந்து அந்த செல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதும் பார்த்திங்கன்னா இந்த கேனோசைட் செல்ஸ். So animals such as sponges lack nervous tissue and muscle tissue. What does this tell you about sponges? So இந்த ஸ்பாஞ்சஸில் பார்த்திங்கன்னா எந்த நர்வஸ் டிஷ்யூவும் இருக்காது, மசில் டிஷ்யூஸும் இருக்காது. ஒன்லி செல்ஸ் தான் வந்து செல்ஸால் தான் இந்த அனிமல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதுலேருந்து ஸ்பாஞ்சஸ்லேருந்து உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தே ஆர் த அண்டர் டெவலப்டு ஆர்கானிசம்ஸ். ஸோ ஒன்லி செல்லுலார் லெவலில் தான் இந்த ஆர்கானிசம்ஸ் டெவலப் ஆகிருக்கும். ஸோ அப்படி டெவலப் ஆனாலுமே வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ், நிறைய ரெஸ்பிரேட்டரி ப்ராசஸ், டைஜஸ்டிவ் ப்ராசஸ் வந்து இந்த ஸ்பாஞ்சஸில் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இது செல்லுலார் லெவல்லேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ இன் சம் அனிமல்ஸ் செல்ஸ் தட் பெர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் அக்ரிகேட்டட் டு ஃபார்ம் டிஷ்யூஸ். ஸோ நெக்ஸ்ட் லெவல் சொன்னோம் இல்லையா, அந்த செல்லுலார் லெவல்லேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு டெவலப்மெண்ட், அதாவது எவல்யூஷனரி ப்ராசஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த அனிமல்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய செல்ஸ், இப்போ எந்தெந்த செல்ஸ் வந்து ஒரே ஃபங்க்ஷன்ஸை கேரி அவுட் பண்ணுதோ அது எல்லாமே அக்ரிகேட் ஆகிடும், அதாவது கிளம்பிங் ஆகிட்டு ஒரு டிஷ்யூஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ தட் இஸ் கால்டு த டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ த செல்ஸ் ஆஃப் த டிஷ்யூ இன்டகிரேட் இன் ஏ ஹைலி கோஆர்டினேட்டட் ஃபேஷன் டு பெர்ஃபார்ம் ஏ காமன் ஃபங்க்ஷன் due to the presence of nerve cells and sensory cells. ஸோ இந்த செல்ஸ் எல்லாமே டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகுது இல்லையா, இது எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹைலி கோஆர்டினேட்டட் ஃபேஷன், அதாவது எல்லா செல்ஸுமே வந்து நல்லா கோஆர்டினேட் ஆகி ஒரு சிமிலர் ஃபங்க்ஷனை தான் கேரி அவுட் பண்ணும். ஸோ எப்படி அது கேரி அவுட் பண்ணுது அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் சப்ஸ்டன்சஸ் இருக்கணும் இல்லையா, தட் இஸ் கால்டு த நர்வ் செல்ஸ் அண்டு சென்சரி செல்ஸ். இந்த ரெண்டு செல்ஸ்க்குமே வந்து என்ன டெவலப் ஆகிருக்கும் புதுசாக பார்த்திங்கன்னா நர்வ் செல்ஸும் சென்சரி செல்ஸும் டெவலப் ஆகிருக்கும். ஸோ நர்வ் செல்ஸ் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கண்டக்ட் பண்ணுறதுக்காக இந்த நர்வ் செல்ஸ் இருக்கும். சென்சரி செல்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஃபாரின் என்விரான்மெண்ட்லேருந்து ஏதாவது சிக்னல்ஸ் வந்தது அப்படின்னாக்கா அதை ரிசீவ் பண்ணுறது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சென்சரி செல்ஸ். So this tissue level of organization is exhibited in diploblastic animals like cnidarians. So in the tissue level of organization எந்த அனிமல்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா it starts in the diploblastic animals, அதாவது cnidarians வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. So the formation of tissue is the first step towards evolution of body plan in animals. Example Hydra in Coelenterata. ஸோ இந்த டிஷ்யூ லெவல் ஃபார்மேஷன் தான் பார்த்திங்கன்னா எவல்யூஷனரி, அதாவது பரிணாம வளர்ச்சி. இந்த அனிமல்ஸில் சிங்கிள் செல்லேருந்து மல்டி செல்லுலார் லேயருக்கு அந்த க்ரோத், அந்த டெவலப்மெண்ட் நடக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் த ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த டிஷ்யூ லெவல்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் பார்த்திங்கன்னா ஆர்கன் லெவல். So different kinds of tissues aggregate to form an organ to perform a specific function. ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டிஷ்யூஸ் குரூப் ஆகி ஒரு ஆர்கனாக ஃபார்ம் ஆகும். தட் இஸ் த நெக்ஸ்ட் லெவல். ஸோ ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் ஏ further advancement over the tissue level of organization and appears for the first time in the phylum Platyhelminthes and seen in other higher phyla. ஸோ இங்கே அதான் சொல்லியிருக்காங்க டிஷ்யூ லெவல்லேருந்து இந்த டிஷ்யூஸ் எல்லாமே செல்ஸ் எல்லாமே குரூப் ஆகி தான் டிஷ்யூஸாக ஃபார்ம் ஆகுது இல்லையா. ஸோ அந்த டிஷ்யூஸ்லேயே வந்து நர்வஸ் சிஸ்டம் அண்டு சென்சரி செல்ஸ் நல்லாவே டெவலப் ஆகிருக்குன்னு சொன்னோம். ஸோ அது எல்லாமே குரூப் ஆகி அந்த டிஷ்யூஸ் எல்லாமே குரூப் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் பார்த்திங்கன்னா ஆர்கன் ஃபார்மேஷன். ஸோ இந்த டிஷ்யூ லெவல்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஆர்கன் ஃபார்மேஷன். இது ஃபஸ்ட்டு எந்த குரூப்பில் நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபைலம் Platyhelminthes அண்டு சீன் இன் அதர் ஹையர் ஃபைலா. ஸோ ஃபைலம் Platyhelminthesலேருந்து அடுத்தடுத்து இருக்கிற எல்லா ஃபைலாலையும் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். Next one is the organ system level of organization. So the most efficient and highest level of organization among the animals is exhibited by flatworms, nematodes, annelids, arthropods, mollusks, echinoderms and chordates. ஸோ இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான். இது எந்தெந்த குரூப் ஆஃப் அனிமல்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் flatworms, nematodes, annelids, arthropods, mollusks,
எக்கைனோடர்ம்ஸ் அண்டு கார்டேட்ஸ். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே இன்வெர்டபிரேட்ஸ். ஸோ கார்டேட்ஸ்லேருந்து தான் வெர்டபிரேட்ஸ். So the evolution of mesoderm in these animals has led to their structural complexity. ஸோ இந்த டிஷ்யூ லெவல்லேருந்து ஆர்கன் லெவலுக்கு வரும்போது அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபார்மில் பார்த்திங்கனாக்கா ரொம்ப காம்ப்ளெக்சிட்டி வந்து அதிகமாகும் இல்லையா. ஸோ எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த டிஷ்யூ லெவலில் இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து சென்சரி செல்ஸும் நர்வ் செல்ஸும் டெவலப் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா எவல்யூஷன் ஆஃப் மீசோடம், அதாவது ஜெர்ம் லேயர்ஸ், எக்டோடம் எண்டோடம், இந்த 2 லேயர்ஸ் தான் இருக்கும் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸில். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா மீசோடம், தட் இஸ் த மிடில் லேயர் வந்து புதுசாக உருவாகியிருக்கும் இந்த குரூப் ஆஃப் அனிமல்ஸில். ஸோ த டிஷ்யூஸ் ஆர் ஆர்கனைஸ்டு டு ஃபார்ம் ஆர்கன்ஸ் அண்டு ஆர்கன் சிஸ்டம்ஸ். ஸோ இந்த டிஷ்யூஸ் எல்லாமே ஆர்கனைஸ் ஆகி என்னவா ஃபார்ம் ஆகுன்னு பார்த்திங்கனாக்கா ஆர்கன்ஸ், அதாவது கிட்னிஸ், லிவர், அந்த மாதிரி ஸ்டொமக் ரீஜன்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸாக ஃபார்ம் ஆகி அது எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகிறது தான் பார்த்திங்கனாக்கா ஆர்கன் சிஸ்டம்ஸ். ஸோ ஈச் சிஸ்டம் இஸ் அசோசியேட்டட் வித் ஏ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் அண்ட் ஷோ ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ ஒவ்வொரு சிஸ்டமும் பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். ஸோ எல்லாமே வந்து சிமிலர் ஃபங்க்ஷன் நடக்காது, ஒவ்வொரு சிஸ்டமும் வேறு ஃபங்க்ஷன்ஸ் தான் நடக்கும். ஸோ அதுதான் பார்த்திங்கனாக்கா ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். Highly specialized nerve and sensory cells coordinate and integrate the functions of the organ systems. ஸோ இந்த லெவலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த நர்வ் செல்ஸும் சென்சரி செல்ஸும் நல்லாவே டெவலப்மெண்ட் ஆகிருக்கும், அது நல்லாவே ஃபங்க்ஷன் பண்ணும் ஒரு ஆர்கன்லேருந்து இன்னொரு ஆர்கனுக்கு. ஸோ அதனால் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நல்லாவே கேரி அவுட் ஆகும். ஸோ which can be very primitive and simple or complex depending on the individual animal. ஸோ இந்த சென்சரி அண்ட் நர்வ் செல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த அனிமல்ஸை பேஸ் பண்ணி வெதர் இட் இஸ் இன்வெர்டபிரேட்டாக இருந்தாக்கா அது வந்து ரொம்ப சிம்பிளான ஃபங்க்ஷன்ஸ் தான் கேரி அவுட் பண்ணும். இதுவே வெர்டபிரேட் குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ், ஹையர் லெவல் ஆஃப் அனிமல்ஸ்னால் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், the digestive system of Platyhelminthes has only a single opening to the exterior which serves as both mouth and anus and hence called an incomplete digestive system. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, Platyhelminthes, அதாவது ஃப்ளாட் வார்ம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த அனிமல்ஸில் இருக்கிற டைஜஸ்டிவ் சிஸ்டம், இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒன்லி ஒன் ஓப்பனிங் மட்டும்தான் இருக்கும், அதாவது மவுத்து அண்டு ஆனஸ். அந்த ஒரே ஒரு ஓப்பனிங்கே வந்து ரெண்டாகவும் ஆக்ட் பண்ணும், மவுத்தாகவும் ஆக்ட் பண்ணும், ஆனஸாகவும் ஆக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா those animals have incomplete digestive system. அந்த digestive system வந்து நல்லாவே டெவலப் ஆகியிருக்காது, அதனால் அது என்ன சொல்கிறாங்கன்னா incomplete digestive system. ஸோ ஃப்ரம் ஆசெல்மின்தஸ் டு கார்டெட்ஸ், பிளாட்டிஹெல்மின்தஸோட அடுத்த லெவல் தான் பார்த்திங்கன்னா ஆசெல்மின்தஸ். இதில் எல்லாமே ரவுண்ட் வார்ம்ஸ் வரும், அதில் எல்லாமே ஃப்ளாட் வார்ம்ஸ் இருக்கும். ஆசெல்மின்தஸ்லேருந்து ரவுண்ட் வார்ம்ஸ்லேருந்து கார்டெட்ஸ், அதாவது வெர்டபிரல் காலம் இருக்கிற அனிமல்ஸ். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல் அனிமல்ஸ் ஹாவ் ஏ கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் with 2 openings, the mouth and the anus. ஸோ இந்த ஆசெல்மின்தஸ்லேருந்து கார்டேட்ஸ் வரைக்கும் இருக்க அனிமல்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் இருக்கும், அதாவது 2 ஓப்பனிங்ஸ் இருக்கும், மவுத் ஓப்பனிங் தனியாக இருக்கும், ஆனல் ஓப்பனிங் தனியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த டெவலப்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ் இன் த டிஷ்யூ சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ ஃபஸ்ட்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம் கொடுத்துருந்தாங்க, இப்போ பார்த்திங்கன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஆஃப் 2 types. த ஓப்பன் டைப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது, ஓப்பன் டைப் ஒன்று இருக்குது, க்ளோஸ்டு டைப் ஒன்று இருக்குது. ஸோ ஓப்பன் டைப் பார்த்திங்கன்னாக்கா in which the blood remains filled in tissue spaces due to the absence of blood capillaries. ஸோ ஓப்பன் டைப் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து டிஷ்யூ செல்ஸ் எல்லாமே அரேஞ்ச் ஆகி டிஷ்யூஸாக ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அந்த டிஷ்யூஸ்க்கு இடைப்பட்ட அந்த ஸ்பேஸில் தான் பார்த்திங்கனாக்கா அந்த blood flow ஏற்படும். ஸோ இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக blood capillaries. ஸோ blood capillaries-னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைன்யூட் blood vessels. ஸோ ஒரு டிஷ்யூஸ்லேருந்து இன்னொரு டிஷ்யூஸ்க்கு அந்த blood கேரி அவுட் பண்ணுறதுக்கான அந்த டைன்யூட் blood vessels எதுவுமே வந்து இருக்காது. ஸோ அதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்யூ ஸ்பேசஸில் தான் blood flow இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஆர்த்ரோபாட்ஸ், mollusk, echinoderms and urochordates. இது எல்லாமே invertebrate animals. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே என்ன டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். And next one is the closed type in which the blood is circulated through
blood vessels of varying diameters, that is arteries, veins and capillaries, as in annelids, cephalochordates and vertebrates. So next type பார்த்தீங்கன்னா closed type. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா blood circulation எதன் மூலிமா நடக்கும்னா through the blood vessels. ஸோ இந்த blood vessels வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, arteries, veins and capillaries. ஸோ இந்த blood vessels மூலயமா தான் இங்கே வந்து சர்க்குலேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ எதுலேருந்து எந்த அனிமல் குரூப்லேருந்து இது ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த அனலிட்ஸ். அனலிட்ஸ் வந்து எல்லாமே worm டைப் ஆஃப் அனிமல்ஸ் தான் அனலிட்ஸில் வரும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த cephalochordates. ஸோ இந்த கார்டேட் அதாவது வெர்டெப்ரல் காலம் இருக்க அனிமலில் ஹெட் போர்ஷன் பிரைன் டெவலப்மெண்ட் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா cephalochordates and vertebrates, those animals having a vertebral column. So these are the two types of circulatory system which is used for the example for organ system level of organization. So that's all about the today's class. We will see its continuation in the next class. Today's homework, take down the first question, write about the cellular level of organization. Second one, explain the tissue level of organization. Thank you. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.